தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் மிகப்பெரிய முறைகேடுகள், ஊழல் நடக்குது, முறையற்ற நிர்வாகம் நடக்குது. அதனால் அரசாங்கம் ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு இந்து முன்னணி சார்பில் தமிழகம் முழுவதும் அறவழியில் காவல்துறையில் முறையாக அனுமதி கேட்டு போராட்டத்தை நாம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டோம். ஆனால் இன்னைக்கு காலையிலிருந்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்து ஆயிரக்கணக்கான இந்துக்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ரொம்ப வேதனையான விஷயம். இந்த அரசாங்கம் இந்து முன்னணியை பார்த்து பயப்படுது. இந்துக்கள் ஒன்று சேர்ந்துருவாங்களோங்கிறத பார்த்து இந்த அரசாங்கம் தொடை நடுங்குகிறது. இந்த அரசாங்கத்துக்கு பயம் வந்துட்டு ஏன் நீங்க அனுமதி கொடுக்க வேண்டியதானே? கருத்து சுதந்திரத்தை பத்தி இன்னைக்கு திமுக பேசுது. பார்லிமெண்ட்ல அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கிட்டு போறாங்க. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்கு? ஒரு மனிதன் போராடுறதுக்கும் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்கும் அரசியலமைப்பு சட்டம் உரிமை கொடுத்திருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தை திமுக மதிக்கிறதா இருந்தா நீங்க ஏன் எங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுக்கணும்? ஏன் இந்து முன்னணியுடைய போராட்டத்தை பார்த்து இன்னைக்கு திமுகவினுடைய அரசாங்கம் தொடர் நடுங்குது? ஏன் பயப்படுறீங்க? மக்கள்கிட்ட போய் நாங்க எங்க கருத்தை சொல்ல போறோம். கோயில் இன்னைக்கு என்ன நிர்வாகம் நடக்குது, எந்த அளவுக்கு கோயில்கள் சீரழிஞ்சு போயிருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு மக்கள்கிட்ட சொல்ல போனா திமுக பயப்படுது. இவங்க சொல்றாங்க இங்க தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் கால் ஊன முடியாது, ஆர்எஸ்எஸ் வளர முடியாது, ஆர்எஸ்எஸ் கால் ஊன முடியாது. நாங்கள் 50 வருஷமா இந்த திராவிட அமைப்புகள் அப்படி டானா இருக்கோம், இப்படி இருக்கோம், நாங்கள் தான் கிங்குன்னு சும்மா பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்களா திமுக? இந்து முன்னணி போராட்டத்தை பார்த்து ஏன் பயப்படுதீங்க? நாங்கள் ரோட்டில் வந்து இன்னைக்கு மக்களை திரட்டி இந்துக்களை திரட்டி போராடினா ஏன் உங்களுக்கு பயம் வருது? இதுதான் உங்களுடைய கருத்து சுதந்திரமா? இதுதான் ஜனநாயகமா? தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத மிசா, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுடைய அரசாங்கத்தில் இருக்கு. இந்துக்கள் நாங்க எங்களுடைய கோயில்ல என்ன பிரச்சனை இருக்கு, இந்த அரசாங்கம் என்னென்ன அந்த நிர்வாகத்தில் சீரழிக்குங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல போனா இந்த அரசாங்கம் மு.க. ஸ்டாலினுடைய அரசாங்கமும் சேகர்பாபு தலைமையில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை ஏன் பயப்படுறீங்க? எங்களை இன்னைக்கு கைது பண்றாங்க. நாங்க என்ன கள்ளச்சாரம் காய்ச்சணுமா, கஞ்சா வித்தோமா? எங்களை ஏன் கைது பண்றீங்க? திருநெல்வேலி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் கொலை செய்யப்பட்டு இன்னையோட 80 நாள் ஆச்சு. 80 நாள் ஆகியும் ஒரு குற்றவாளியை கூட கைது பண்ண முடியல. நாங்க கோயில் உண்டியலை கொள்ளையடிச்சிட்டு போறோம், நாங்க போராட்டம் பண்ண வந்தா எங்களை கைது பண்ணாங்க. இதுதான் தமிழக அரசினுடைய இரும்பு கரமா? இது இரும்பு கரம் இல்ல, துரும்பு கரம். மு.க. ஸ்டாலினுடைய அரசாங்கம் இன்றைக்கு இந்து முன்னணி அமைப்பை பார்த்து இந்துக்களினுடைய ஒற்றுமையை பார்த்து பயப்படுகிறது. இதுதான் இந்துக்களின் வெற்றி, இதுதான் இந்து முன்னணியினுடைய வெற்றி. நீங்கள் எங்களை ஒடுக்க நீங்கள் இந்துக்களை அடக்க இந்து முன்னணியும் இந்துக்களும் ஒன்று சேர்வார்கள், வளர்வார்கள். இது நிச்சயம். இது தமிழகத்திலே அடுத்த தேர்தலிலே பிரதிபலிக்கும். நன்றி, வணக்கம்.